வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான இஞ்சி குழம்பு தாங்க. இந்த இஞ்சி குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு 2 துண்டு இஞ்சியை நல்லா தோல் நீக்கிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போது இந்த இஞ்சி துண்டை அந்த எண்ணெயில் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இஞ்சியோட கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அதையும் அதே எண்ணெயிலே சேர்த்து நம்ம நல்லா ஒரு டைம் இந்த மாதிரி வணக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தோலெல்லாம் கலண்டு வந்துருச்சு. இப்போது சின்ன வெங்காயத்தை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே எண்ணெயிலேயே ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் அந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா வணக்கி விட்டுடலாம். இந்த இஞ்சி குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம வாரத்துக்கு ஒரு 2 டைம் சாப்பிடணுங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போது அந்த தக்காளி கூடையே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்குறேங்க. அந்த தேங்காய் துருவல் தக்காளி 2ஐயும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது இதை நம்ம நல்லா வணக்கியாச்சு. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாங்க. இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்கங்க. கூடவே ஒரு 10 பல் பூண்டை இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு சேர்த்துடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா ஒரு டைம் வணக்கி விட்டுடலாம். இப்போது மசாலாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. இப்போது இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலேயே ஒருக்கா பரட்டி விட்டுடலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் கலந்து விட்டுடலாங்க. நான் இன்றைக்கி ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளியை நல்லா ஊற வச்சுருக்கேங்க. அந்த புளிக்கரைசலையும் சேர்த்துடலாம். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், 15 நிமிஷம் கழித்து நான் பார்க்குறேன். அந்த எண்ணெய் எல்லாம் மேலே அழகாக பிறண்டு வந்திருக்கு. பாருங்கள், நம்மளுடைய சுவையான இஞ்சி குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. நம்ம இஞ்சியை இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செய்யும்போது இஞ்சியோட வாசனை இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க கூட கண்டிப்பாக இதை சாப்பிடுவாங்க. நாங்கள் இப்போ இந்த இஞ்சி குழம்பை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மற்றும் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.